வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். வாக்கு மாறாத நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நாம் தியானிக்க போகின்றோம். வாசிக்கலாம். 2ஆம் நிருபம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் வசனம் நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவன் உங்களிடத்தில் வந்து உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனை அறிந்த ஒரு மகன் தேவனுடைய உபதேசத்தை எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கு கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும். நாம் தேவனுக்குள்ளாக நினைத்திருக்கின்ற போது தேவன் நமக்குள்ளாக நினைத்திருக்கின்றார். இந்த அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்துவராகி நமக்கு வர வேண்டும். அதுக்கு முந்தைய வசனம் அழகாக சொல்கின்றது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நினைத்திராமல் மீறி நடக்கிறவன் எவனும் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாய் பார்க்கின்றோம். ஆகவே தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவிக்குள்ளாக அவரோடு உறவாடுகின்றவர்கள் பிதாவையும் குமாரனையும் உடையவனாய் காணப்படுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நம் மீது சுவிசேஷத்தின் கடமை நியமிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நாம் சொல்லத்தக்கவர்களுக்கு சொல்லாமல் நாம் அந்த இடத்திலே அசட்டை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் நீங்கள் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி வார்த்தை கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள் மீதும் சுவிசேஷத்தின் கடமை கொடுக்கப்பட்டுள்ளது. ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இருக்க உலகத்தில் பாவங்கள் பெரிய காணப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அநேகருடைய இருதயமானது நொறுங்கப்பட்டதாய் காணப்படுகின்றது. அவர்களுக்கு சிறந்த மருந்து என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை தான். நாம் அவர்களுடைய சூழலை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தேவனுடைய வார்த்தை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் தேவனுக்குள்ளாய் கடந்து வர வழியாக இருக்கும். ஆனால் நம் மீது விழுந்த கடமையை நாம் சரியாக செய்யாமல் அதை ஒரு அற்பமாக எண்ணம் என்று சொன்னால் அது நமக்கு நல்லதல்ல. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்ட நபர் அதை சொல்ல வேண்டிய இடத்தை சொல்லாமல் துர்சிந்தனையோடு செயல்பட்டால் அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாய் நிலைத்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இன்றைக்கி சொல்லப்போனால் பெயர் கிறிஸ்தவர் என்று கூட சொல்லலாம். அது போன்ற நபருக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியை உடையவர்களுக்கு தான் நாம் இடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆவி இல்லாதவர்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அது போன்ற நபர்களை நாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய ஜீவியமும் கெட்டுப்போக அது காரணமாக இருக்கும். ஆகவே அது போன்ற நபர்களை நாம் வாழ்த்தவும் வேண்டாம், அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். அப்படியே விட்டு கிறிஸ்துவ நோக்கி நாம் சென்றோம்னு சொன்னால் இது நமக்கு பாவமாக இருக்காது. ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தாங்க. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு இடத்தில் உங்களுடைய வார்த்தையை கொடுக்கின்ற பொழுது அது ஜீவன் பெற உதவி செய்யும். அவருடைய வார்த்தை பெற உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, நாங்கள் கிறிஸ்துவராக இருந்து கொண்டு உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் ஒழுங்காக அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அது பாவிதான். ஆகவே அது போன்ற பிழையாய் ஜீவிக்காமல் நாங்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை துரிதமாய் ஜனங்களுக்கு கொண்டு செல்கின்றதற்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், பொறுப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆமென்.